மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, குடல் புழுக்கள் வெளியேறவும் திரும்ப திரும்ப ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்ம என்ன விஷயமா நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணணும், அல்லது என்ன கை வைத்திய முறையை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இது இருக்கா, புழுக்களோட பாதிப்பு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வார்ம் இன்ஃபெக்ஷேஷன், இந்த குடல் இதுங்கிற புழுக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்ம கவர்மெண்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடல் புழுக்கள் நீக்கக்கூடிய மருந்துகளை வீடுதோறும் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் சுகாதாரம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். மணல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுற காலம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு காலகட்டம் அந்த மாதிரி இல்லை. சோ அதனால அந்த அளவுக்கு பாதிப்புகள் பெரிதாக தெரியப்படலைனாலும், சில புழுக்கள் தெரியப்படலைனாலும், ஆனா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. நம்ம எப்படி நம்மள ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம அடைச்சுக்கிட்டோமோ அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, இந்த புழுக்களும் என்ன அப்படின்னா அது ஒரு ஹைடெக்கா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு மண்ணை நம்ம தொடலைனாலும் வாங்கக்கூடிய உணவுகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இதன் மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புழுக்கள் வந்து வருது. புழுக்கள்ல பல வகைகள் வந்து இருக்கு. அதாவது நாடா புழுக்கள் இருக்கு, தட்டை புழுக்கள் இருக்கு, உருண்டை புழுக்கள் இருக்கு, கொக்கி புழுக்கள், இது எல்லா புழுக்கள் இருக்கும். பேரு தான் வெவ்வேறு. இந்த புழுக்கள்லாம் வந்து சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடல்லையே 1.5 வருஷம் தங்கி ஒரு நாளைக்கு அவ்வளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டையிட்டு போடுற புழுக்கள்லாம் வந்து இருக்கு. சில புழுக்கள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மேல டிராவல் ஆகி உணவு குழாயின் வழியாக டிராவல் ஆகி அப்படியே நுரையீரலுக்கு போய் நுரையீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்துறது. மூளையின் வழியா மூக்கின் வழியாக வெளியே வரக்கூடிய புழுக்கள், இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இருக்கு. ஆனா இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பீரியாடிக்கா நாமே ஒரு டிவார்மிங், நேச்சுரலா நம்ம வீட்டுல ஒரு டிவார்மிங் வந்து பண்ணிக்கணும். பொதுவா புழுக்கள் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஆசன வாயில ஏதோ எரியுதுன்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க, கடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. குழந்தைகள் அந்த ஆசன வாயில கைகள் வைத்து வந்து சுரண்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு அசௌகரியம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கலாம், மூலம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு உட்கார்ந்து இருக்கிறனால எரிச்சல் இருக்குன்னு நினைச்சு கொண்டு இருப்பாங்க. பொதுவா இந்த வார்ம்ஸ் இருக்கிறவங்க ஈஸியா அனிமிக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய சத்துக்கள் பெருசா உடம்புல வந்து ஒட்டாது. சோ அப்ப வெளுத்து நோய் வந்து காணப்படும். குழந்தைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆள் மெலிந்த தேகமா இருப்பாங்க. ஆனா இந்த கன்னங்கள் மற்றும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதைத்து வந்து காணப்படும். யூஸ்வலா பாட்டிகள்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த குழந்தை என்ன குளுப்பு பிடிச்சு போய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளுப்பை பிடிச்சு போய் இருக்கு அப்படின்னாலே அந்த குழந்தை அனிமிக்கா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சில குழந்தைகளுக்கு கன்னங்கள்ல வெண்ணிறத்துல வந்து வட்ட வடிவமா இருக்கும், முதுகலையும் இருக்கும். சிலர்லாம் இதை பார்த்துட்டு லெப்ரசியோ இல்ல பெரிய தோல் நோயோ அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அது மாதிரி குழந்தைகள் இரவுல வந்து பற்களை வந்து கடிச்சாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வயிற்றுப்புழுக்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே மலம் போகும், என்ன சாப்பிட்டாலும் உடல் தேர மாட்டாங்க. அதுக்காக மெல்லிய தேகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நோய் வந்த குழந்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் தவறான ஒரு விஷயம். ஆக்டிவா இருக்கணும். காய்ச்சல் சளி வரலாம், குழந்தைகளுக்கு நார்மலான விஷயம். ஆனா வந்த உடனே என்ன பண்ணிடணும்னா அதை மேனேஜ் பண்ணி ஈஸியா வந்து வெளியேறணும். அது மாதிரி இல்லாம ரொம்ப நாளா அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா படுத்தே இருக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொல்றது, நடந்தா மூச்சு வாங்குதுன்னு சொல்றது, கன்னங்கள் அதைத்து இருக்கிறது, வெண்ணிறம் வந்து ஒரு மாதிரி ஹைப்போ பிக்மெண்டேஷன், புள்ளிகள்ல கொஞ்சம் தட்டையா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் புழுக்கள் இருக்குன்னு அர்த்தம். பெரியவர்களுக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி இது மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவ முறைப்படி என்ன அப்படின்னா, யூஸ்வலா 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா பர்கேஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னா. அது ஒவ்வொருத்தருக்கும் நபருக்கு நபர் வேறுபடும். பொதுவாக சில பேர் ஆமணக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில குளிகைகள் இருக்கு, சிலருக்கு வந்து மருந்துகள், சில அனுபானங்கள்ல வெஹிக்கல்ல அவங்களோட நிலைக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். சோ இதெல்லாம் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இருக்கணும். யூஸ்வலா நம்ம கன்சல்டேஷன் கேட்கறவங்களும் சரி, இனிஷியலா வர்றவங்களுக்குமே நம்ம பர்கேஷன் கொடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா,
என்ன மருந்துகள் என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் அங்க சத்துக்கள் உறிஞ்சப்படணும். அது இல்லாமல் நம்ம எடுத்தோம்னா அது தவறான ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு எப்ப பாரு பேதி ஆகிட்டு தான் இருக்கு, நீங்க எதுக்கு எனக்கு பேதி மாத்திரை கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆக்சுவலா நமக்கு எப்ப பார்த்தாலும் பேதி ஆகிட்டு இருக்குனாலே அங்க செரிமானம் சரியில்லை, குடல் நகர்வு தன்மை சரியில்லை. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய பர்கேஷன் ஒவ்வொருத்தருக்கும் நபருக்கு நபர் வித்தியாசப்படும். அது எப்படி அப்படின்னா உங்களுடைய உடல் எடை, தேவை, நோய், உடம்பு இதெல்லாம் ஆராய்ந்து மெடிக்கேட்டட் பர்கேஷன் அப்படிங்கிறது அது ஒரு ட்ரீட்மெண்ட். அதை வந்து மருத்துவரிடம் பார்த்து எடுக்கணும். ஸோ ஆன்லைன்ல எடுக்கிறவங்களுக்கும் நம்ம அதை அட்வைஸ் பண்ணுவோம், இல்லை நேர்ல வர்றவங்களுக்கும் அது இல்லாம யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதுதான் இந்த பாரம்பரிய மருத்துவத்தின் முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது இல்லை, வீட்டுல பொதுவா நான் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு அழகான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கு, அற்புதமான ரிசல்ட் தரும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா மாதம் ஒரு முறை வந்து எடுக்கணும். ஸோ இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நொச்சி இலை கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா, நொச்சி இலை கொழுந்து, அதே மாதிரி இதோட கருவேப்பிலை, அடுத்து வேப்பிலை கொழுந்து, மூணும் என்ன எடுத்துக்கணும்னா நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். இதனுடன் சுக்கு, மிளகு, ஓமம், சித்தரத்தை, பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ பூண்டு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லைன்னா 5 பல் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த இதை வந்து எடுத்து நல்லா தட்டி வந்து வச்சுக்கணும். அதோட இந்த சுக்கு தோல் சீவி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்த மிளகையும் பவுடர் பண்ணி வந்து வச்சுக்கணும், ஓமமும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும், சோம்பு இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே சொன்ன இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சமா நெய் விட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சமா நெய் விட்டு மண்ணகல்ல வதக்கிட்டு அதை போட்டுட்டு அதோட இந்த பவுடரையும் போட்டு நல்லா அரைக்கணும். தண்ணீர் வந்து சேர்க்க கூடாது. ஸோ நல்லா மெழுகு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது டோஸ் அப்படிங்கிறப்ப வந்து 65 கிராம்ல இருந்து 250 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். அப்ப எப்படி யார் யாருக்கு என்ன டோஸ் அப்படின்னா 2 வயதிலிருந்து ஒரு 7 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 65 மில்லிகிராம் வந்து எடுக்கணும். ஸோ அதற்கு மேல இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 250 மில்லிகிராம் வந்து எடுக்கணும். ஸோ இது நபர்களை பார்த்து இது பண்ணும். இது என்ன பண்ணும்னா காலை வெறும் வயிற்றுல எடுத்துட்டு அன்னைக்கு வெந்நீர் வந்து கொடுக்கணும். குழந்தைகள்னா எந்திரிச்சோடனே ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அதனால அவங்க தூங்குறப்பயே என்ன பண்ணணும்னா லைட்டா வெந்நீர் கரைச்சு நம்ம வந்து கொடுத்துடணும். பெரியவர்களானா இதை ஒரு 5 to 6 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இது பண்ணிட்டு வெந்நீர் மற்றும் குடிக்க வந்து ஆரம்பிக்கணும். அன்னைக்கு ரொம்ப உப்பு, உரப்பு, காரம் போன்றவற்றை சட்டிலா வந்து எடுத்துக்கணும். இது மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சின்ன சின்ன வார்ம்ஸ், குறிப்பாக எக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு நல்லா இருக்கும். இது இல்லாம நான் வெளி ஃபுட்டு சாப்பிட்டேன், வெளியே டிராவல் பண்ணிட்டு வந்தேன்னாலே நாம ஒரு டீடாக்சிஃபை பண்ற மாதிரி இல்ல கொஞ்சம் அந்த குடலை கிளீன் பண்ற மாதிரி இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். இருப்பினும் இன்னும் ஒரு சரியான ஒரு விஷயம், வேற அடிஷனல் தொந்தரவுகள் இருந்ததுன்னா மிக அற்புதமான பர்கேஷன் மருந்துகள், மெடிக்கேட்டட் மருந்துகள் வந்து மருத்துவர்களிடம் இருக்கும். நம்முடைய தேவையை அறிந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நாங்க நாட்டு மருந்து கடையில போனோம், அங்க பேதி மாத்திரை பேதி இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பொதுவாக அது கிடையாது. அதுவும் மெடிக்கேட்டட் மருந்து தான். ஆனா அது நமக்கு எவ்வளோ டோஸ் எடுக்கணும், நமது வெயிட்டுக்கு எவ்வளோ எடுக்கணும், நம்ம நோய் நிலைக்கு எவ்வளோ எடுக்கணும், இது எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான உணவு முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மருத்துவர்களிடம் கேட்டு முறையாக எடுத்துக்கிறதா ஒரு சிறந்த விஷயம். ஸோ குடல் புழுக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ அதை முறையா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தேகம் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.